நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நடிகை பாலியல் வழக்கிலிருந்து மலையாள நடிகர் திலீப் விடுவிப்பு. எஞ்சிய 6 பேர் குற்றவாளிகள் என எர்ணாகுளம் நீதிமன்றம் தீர்ப்பு. உண்மை வென்றிருப்பதாக திலீப் உருக்கம். வரைவு வாக்காளர் பட்டியலை உன்னிப்பாக கண்காணித்து அனைவரது பெயரும் இடம்பெற முழு வீச்சில் களப்பணியாற்ற வேண்டும். திமுக நிர்வாகிகளுக்கு முதல்வர் ஸ்டாலின் அறிவுறுத்தல். அதிமுக பொதுச் செயலாளராக இபிஎஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு எதிரான வழக்கை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்த விவகாரம். உச்சநீதிமன்றத்தில் திண்டுக்கல் சூரியமூர்த்தி மேல்முறையீடு. ஆங்கிலேயர்களிடமிருந்து தாய் நாட்டை மீட்பதற்கான கருவியாக வந்தே மாதரம் பாடல் திகழ்ந்தது. நாடாளுமன்றத்தில் சிறப்பு விவாதத்தை துவக்கி வைத்து பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். பணி நியமனத்திற்கு 1020 கோடி ரூபாய் வசூலிக்கப்பட்டதாக புகார். KN நேரு மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்து டிஜிபிக்கு அமலாக்கத்துறை மீண்டும் கடிதம். ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்ற கோரிக்கை. சென்னையில் பேரணியாக சென்ற ஆசிரியர்களை கைது செய்தது காவல்துறை.